நாகம் சிவலிங்கத்தை சுற்றுவது ஏன்? சிவனோட மர்ம சூட்சமோ இதுதானா? சிவரகசிய வீடியோ. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறதையும் அந்த அடையாளங்கள் மூலமா கடவுள் நேரடியா இருக்கிறதையும் நம்பி வணங்கிட்டு வராங்க. அந்த வகையில எல்லா கடவுளையும் விடவும் சக்தி வாய்ந்த கடவுளா இருக்கிறவர் தான் சிவபெருமான். சிவலிங்கமா காட்சியும் கொடுக்கிறாரு. பொதுவா எல்லா கடவுளுக்குமே சிலையானது செதுக்கிறப்ப ஒவ்வொரு வடிவத்தையும் மனித உருவத்தையும் கொண்டிருக்கும். ஆனா பெரும்பாலான சிவாலயங்கள்ல மட்டும் சிவலிங்கம் தான் பூஜிக்கப்படுது. சிவலிங்கமே சிவனோட உருவமா பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருது. அப்படிப்பட்ட அந்த சிவலிங்கம் பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா ஆற்றலையும் குறிக்கும் விதமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த லிங்கமானது தியானத்துக்காகவும் பயன்படுத்தப்படுது. மேலும் லிங்கம் சில மருத்துவ குணநலன்களையும் மனோதத்துவ முறையிலான மனசிக்கலுக்கு தீர்வு தர்றதாகவும் சொல்லப்படுது. அதாவது நம்ம நாட்டுல சிவலிங்கம் சிவனோட மறு உருவமா வணங்கப்படுது. அதே மாதிரி மனோதத்துவ துறையில மனதையும் உடலையும் ஆன்மாவையும் குணப்படுத்துவதற்கான அதிகாரங்களை சிவலிங்கம் கொண்டிருக்கிறதா நம்பப்படுது. சரி, சிவலிங்கத்துக்குள்ள என்ன அர்த்தம் தான் இருக்குது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். அதாவது லிங்கம் அப்படிங்கிறது ஒரு அனுமானத்தை குறிக்கிறதாகவும் ஒரு சின்னம் இல்ல அப்படின்னா ஒரு குறி அப்படிங்கிறத பொருளா கொண்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதனால இந்த உலகத்தையே கட்டி காத்து மிகப்பெரிய இறைவனா உருவமில்லாத இறைவனா விளங்குகிற சிவபெருமானோட சின்னமா தான் இந்த லிங்கத்தை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிவலிங்கம் ஒரு முட்டையை போல தோற்றம் கொடுக்கிறதால அது அகண்ட பிரம்மாண்டத்தை குறிக்கிறதாகவும் சொல்றாங்க. மேலும் சிவலிங்கம் 3 பகுதிகளை கொண்டிருக்கிறதாகவும் அடிப்பகுதி பிரம்மாவையும் மத்திய பகுதி விஷ்ணுவையும் மேல் பகுதி தான் சிவனை குறிக்கிறதாகவும் சொல்றாங்க. ஏன் இந்த 3 தெய்வங்களை சிவலிங்கம் குறிக்குது அப்படின்னு பார்க்கிறப்ப இந்து மதத்தோட முப்பெரும் தெய்வங்களா போற்றப்படுற பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவபெருமான் படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் தொழில செஞ்சுட்டு வரவங்க. அதன் காரணமாவே சிவலிங்கத்துல இந்த 3 முப்பெரும் தெய்வங்களும் வீற்றிருக்கிறதா சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சிவலிங்கம் பல பகுதிகளில் இருந்தாலும் சில இடங்கள்ல இருக்கிற சிவலிங்கம் ரொம்பவே புனிதமாகவும் பிரசித்தி பெற்றதாகவும் விளங்குது. அப்படி நம்ம தென்னிந்தியாவில மட்டும் 12 ஜோதிலிங்கங்களும் 5 பஞ்சபூத லிங்கங்களும் ரொம்பவே பிரசித்தி பெற்றவையா இருக்குது. இந்த நிலையில சமூக வலைதளங்கள்ல சிவலிங்கம் குறித்த அபூர்வமான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்கள் பற்றிய வீடியோ ஒன்னு வைரலாகிட்டு வருது. அதுல சிவலிங்கத்தை போன்றே ஒரு பீடத்தை வச்சு அதுக்கு மேல கண்ணாடி போன்ற ஒரு தகட வச்சு அதுக்கு மேல பம்பரம் போன்று, அதாவது சிவனோட மேல் பீடத்தை போன்ற ஒரு பொருளை வச்சு பம்பரமா சுழற்றி விடுறாங்க. அந்த பொருள் நிற்காம சுழன்று மேல எழும்புது. இதன் மூலமே சிவலிங்கத்திலிருந்து ஆற்றல் உற்பத்தியாகுது அப்படிங்கிறது புலப்படுது. இது யுனிவர்சல் ஆற்றல் மற்றும் அதிர்வு OHM உருவாக்குதா. பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படிங்கிறது பொருளாகுது. மேலும் காந்த ஆற்றலையும் அதிர்வையும் உருவாக்க கோவில்கள்ல பூஜை செய்யப்படுறதாகவும் ஆற்றல் மற்றும் தூய்மையின் உயர்கடத்திகள்ல ஒன்னா இருக்கிற பால் சிவலிங்கங்கள்ல ஊற்றப்படுறதாலையும் அதனால நாகம் உள்ளிட்ட விலங்குகள் ஈர்க்கப்பட்டு சிவலிங்கத்துக்கிட்ட அன்றதாகவும் கோவிலை சுற்றி வர்றப்ப கோவிலுக்கு ஆற்றல் உருவாவதாகவும் அந்த அதிர்வு நமக்கு ஆன்மீக ஆற்றலையும் அமைதியையும் உருவாக்குது அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சிவலிங்கத்திலையும் சிவலிங்கம் குறித்த வெளிவராத அதிசய தகவல்கள் பற்றிய வீடியோ பலரையுமே வியப்புல ஆழ்த்திட்டு இருக்குது.